பிரைஸ் எல்லாம் 26th ஆஃப் ஆகஸ்ட். இன்றைக்கி இசப்பா உங்களை பார்த்து சொல்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு யாக்கோபு 1:12 சொல்லப்பட்டிருக்கு. சோதனை இல்லாத மனிதர்களே கிடையாது. எல்லார் வாழ்க்கையிலுமே சோதனை இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சோதனை வர்றது பாவம் கிடையாது. அதே மாதிரி சோதனை நம்மளை அழிப்பதற்காகவும் வர்றது கிடையாது. நம்மளே பக்குவப்படுத்தி நீதிமான்களாக மாற்றுவதற்காகத்தான் சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுது. இந்த சோதனைகளை சகித்து தேவ பலத்தோடு அதை நீங்கள் மேற்கொள்ளணும். எப்படி தங்கம் நெருப்பில் புடமிடப்பட்டு இது சுத்தமான தங்கம்னு நிரூபிக்கப்படுதோ, அதுபோல் நீங்களும் சோதனைகளை கடந்து வரும்பொழுது தான் உங்களுக்குள்ளே இருக்க உண்மையான குணாதிசயமும் விசுவாசமும் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய குணாதிசயங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது தான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக உத்தமனாகவும் தகுதியுள்ளவனாகவும் மாற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் தகுதியுள்ளவங்களாக மாறி இந்த விசுவாச ஓட்டத்தை முடிக்கும் பொழுது தான் உங்களுக்குன்னு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரலோக ஜீவ கிரீடத்தை உங்களால் பெற முடியும். சோதனை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுறதுக்கான வழி. இனிமேல் சோதனைகள் வந்தால் அதை பார்த்து பயப்படாதீங்க, தயங்காதீங்க, கலங்காதீங்க. கர்த்தருடைய தேவ பலத்தோட சோதனைகளை சகித்து அதை மேற்கொள்ள பழகுங்க. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். பரலோகத்துக்கான நித்திய ஜீவ கிரீடத்தையும் உங்களால் பெற முடியும். ஸ்டே வித் ஜீசஸ். ஹேவ் அ பிளெஸ்ட் டே.